பிஎஸ்என்எல்லோட ஒவ்வொரு மூவும் அவ்வளவு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குதுங்க. மற்ற தனியார் கம்பெனிக்கு நம்மளுக்கு ஆச்சரியப்பட மாதிரி இருக்குது. என்னாச்சு திடீர்னு பிஎஸ்என்எலுக்கு ஒவ்வொரு மூவும் பார்த்தீங்க அப்படின்னா புலி பாய்ச்சலில் வேற மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு பாய்ச்சலை பற்றி தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நம்மளுடைய குரு பார்வையில் எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை கவனமாய் முழுதாய் பார்த்துட்டு வழக்கம் போல் உங்கள் ஆதரவு அள்ளித்தாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து வைக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டு ஆதரவு கொடுங்க புதியவர்கள். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டார்லிங்க் அப்படின்னு ஒரு வார்த்தையை சமீப காலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா பேர்த்துக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள கூட்டிகிட்டு போகிறேன். எலான் மஸ்க் அவர்கள் ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்காருங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் பூரா 35,000க்கு மேற்பட்ட சேட்டலைட்டை கொண்டுட்டு போய் மேலே நிறுத்தி நம்ம பூமியை நோக்கி பார்த்து அங்கிருந்து டைரக்டாக இணைய சேவையை கொடுக்கறது தானுங்க. அது பல நாட்டில் இப்போ நடைமுறை டெஸ்ட் டிரைவ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக எலான் மஸ்க் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. பிஎஸ்என்எல்லோட சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுவதாக தகவல் கசிந்துள்ளது. இது எந்த அளவுக்குன்னு அடுத்த காணொலியில் பார்ப்போம், அதிகாரப்பூர்வமாக வந்ததுக்கப்புறம். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க பிஎஸ்என்எல் அதிவேகமான இன்டர்நெட்டை, இப்போ நிறையா பேர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, நான் உள்பட நெட்டு சரியில்லை, கரண்ட் போனால் வேலை செய்யறதில்லை, அது இதுன்னு தானே. இப்போது அதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிவேக இன்டர்நெட்டை டைரக்டாக சேட்டலைட் டு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறாங்க. அதுக்கு என்ன கூடுதலாக ஏதாவது பொருள் வாங்கணுமா என்ன ஏதுங்கிறது அது அப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். அது லான்ச் ஆனதுக்கப்புறம் ஏன் பிஎஸ்என்எல் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னங்கிறத வரிசையாக பார்க்கலாங்க. இப்போது இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக யார் யார் டவர் அதிகமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல வழக்கம் போல் நம்ம ஆளு தான் வச்சுருக்காருங்க. 7 லட்சத்துக்கு பக்கம் இருக்கிறதாகவும், மற்றதில் ஏர்டெல் கிட்ட 3.5 லட்சத்துக்கு பக்கம் இருக்கிறதாகவும், பிஎஸ்என்எல்ல அது அக்யூரேட்டாக தெரியல, ஒரு 60,000லேருந்து 1 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குன்னு வெளியே கிடைச்ச செய்தி. இது அதிகாரப்பூர்வமல்ல, அதை நானே ஒத்துக்கிறேங்க. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் முதல்ல இப்போ இருக்கிறவர் தான் இருக்கார், 2வது ஏர்டெல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இருக்குது. இந்த டவரை வச்சுக்கிட்டு விலையை குறைச்சி நீ மக்கள்கிட்ட போய் எப்படி அதிவேகமான இன்டர்நெட்டை தர முடியும்னு தான் இப்போ இந்த முயற்சி எடுக்கப்படுவதாக தகவல் கசிந்துள்ளது. இந்த தருணத்தில் இந்த பிஎஸ்என்எல் எலான் மஸ்க்கும் சேர்ந்து கதற விட்டதை வச்சு தனியார் துறை கம்பெனிகள்லாம் போய் அரசாங்கத்தை நாட போகிறதாகவும், எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, இந்த திட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்ல போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஸ்பீடு டைரெக்டாக சேட்டலைட் டு நம்மளுக்கு இங்கே கிடைச்சா எப்படிங்க 5Gன்னு சொல்கிறோம், 10G ஸ்பீடு அளவுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவு அதிவேகமான இன்டர்நெட்டை இந்த காலகட்டத்தில் லான்ச் பண்ணால் அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு தனியார் துறையும் இல்லை. ஸோ இந்த திட்டம் நிறைவேறணும்னு நானும் விருப்பப்படுறேங்க. நீங்களும் விருப்பப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த 2 பேர் சேர்றது நல்லதா கெட்டதாங்கிறதையும் பதிவிடுங்க. ஒரு மன வருத்தம் என்னன்னா, இவ்வளவு பெரிய சேவையை இன்னொரு தனியார் துறையிடம் இருந்து, அதுவும் வெளிநாட்டு தனியார் துறையிடமிருந்து தான் வாங்கணுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குங்க. சரிங்களா? குடும்ப உறவுகளாகிய நீங்களும் சரி, பொதுமக்களும் சரி, உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கா? எதுக்கோ எத்தனையோ லட்சம் கோடி செலவு பண்ற அரசாங்கங்கள் இந்த பிஎஸ்என்எலுக்கு இப்படி ஒரு சேவையை நேரடியாக தர்றதுக்கு, நம்ம உலகம் பூரா நேரடியாக சேட்டலைட்லேருந்து தர வேண்டாங்க, பிஎஸ்என்எலை வச்சு இந்தியா ஃபுல்லாக மட்டும் சேட்டலைட்லேருந்து தர்ற மாதிரி இந்திய அரசே, நம்ம மத்திய அரசே, இன்னும் ஒன்றிய அரசே, இன்னும் பாரத அரசே இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏன் இத்தனை அரசு போடுறேன்னு தெளிவாக புரிஞ்சுக்க. எனக்கு எல்லாரும் வேணும். நான் ஒத்த வார்த்தையை மட்டும் இங்கே உச்சரித்தா ஒரு குரூப்பில் கொண்டு போய் சாயம் போட்டு லேப்பிடுவாங்க. எனக்கு எல்லோரும் வேணும். நான் செய்யக்கூட காரியத்துக்கு அது வருங்காலத்தில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த அரசு பார்த்தீங்கன்னா அவங்களே காசை போட்டு இதை செஞ்சால் எப்படி இருக்குன்னு என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆசைங்க. அந்த ஆசைக்கு உங்களுடைய எப்படி சொல்கிறதுங்க பதில் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எது எப்படியோ கடைசியில் பிஎஸ்என்எல் உள்ள அதுவும் போய் ஒரு கார்பரேட் கிட்ட சிக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் பெருசாக வந்திருக்கு. என் மனதிலும் சரி, பல பேர்த்துடைய மனதிலும் சரி. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா பழமொழி கூட ஒன்று இருக்குங்க. அந்த பழமொழி இங்கே பேசுனா கொஞ்சம் கொச்சையாக இருக்கும், அது நம்ம தனியாக சொல்லிடுவோம், அதனால் அதை தவிர்த்துருவோம். இப்போதைக்கு இந்த கருத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வரப்போகிறது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தாலும்
முழுக்க முழுக்க நம்ம தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை முன்னெடுக்க முயற்சிக்கிற நம்ம, அதை நோக்கி தான் அரசாங்கங்களும் தனியார் அதாவது மற்ற மக்களும் நகரணும்னு நினைக்கிற நம்ம, இப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் இப்படி ஒரு முடிவை எடுக்க போகுதுன்னு கேள்வி தான் பட்டிருக்கிறோம். இப்போ இது வரைக்கும் இது நடந்தால் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் தற்சார்பு சுயசார்பு அப்படிங்கிறதுல இப்போது இப்படி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருவாங்க. அதையும் சொல்லி முடிச்சா தானே கரெக்டாக இருக்கும். எப்படி முதல்ல ஜியோ உள்ள வரையில் இலவசமாக கொடுத்து எல்லாத்தையும் தூக்கி இப்போ வந்து ஜியோ மேலே நிற்கிதோ, அவர் சொல்கிறது தான் சட்டங்கிற மாதிரியும் அவங்க ஏற்றின விலைக்கு நம்ம கம்பல்சரி இருந்து தான் ஆகணுங்கிற மாதிரி இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் கொண்டுட்டு வந்து, நல்லா புரிஞ்சுக்குங்க திரும்பவும், இவங்க 2 பேரும் சேர்ந்து டைரெக்டாக சேட்டலைட் டு இன்டர்நெட்டு நம்மளுக்கு செல்ஃபோனுக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு, இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்பீடுக்கு இணையாக இவங்க 3 பேர் இனி கொடுக்க முடியாமல் போய் இவங்க கீழே விழுந்து இவங்க நாளைக்கு தனியாக மோனோபோலியாக மாறினா திரும்பவும் இதே நிலைமை வருமா வராதா, அது ஒரு பெரிய கேள்விங்க. ஸோ இதுக்கு ஒரு எண்டே இல்லைங்க, ஓடிக்கிட்டே இருக்குது. இருக்கிற டயத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம சாமானியனான நம்ம வந்து பயன்படுத்தணுங்கிற நிலைமை தான். ஸோ எல்லாம் ஃபேட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது தொடர்பான கருத்துக்களை வரவேற்கிறேன். என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய எதிர்பார்ப்பையும் உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறேன். அந்த ஆதங்கமும் எதிர்பார்ப்பும் நியாயமாக இல்லையாங்கிறதையும் உங்களது நியாயமான கருத்தை பதிவிடுங்க. அது கண்டிப்பாக உள்ளே இங்கே தெரிவிக்கப்படும் சொல்லிட்டு இன்றைய குரு பார்வையை உங்களிடமிருந்து முடித்து கொண்டு விடைபெறுகிறேங்க. நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் நியூஸ் லீடர் ஆஃப் CC நியூஸ் நெட்வொர்க்ஸ். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் மக்களே.